எனக்கு சரி என்று பட்டாலும் ரேணுகாக்காவை நினைத்து பயந்தேன். இல்லை அக்கா, வேற ஏதாவது சொன்னாங்கன்னா? அட போ தம்பி, இதை சொல்லிவிட்டதே ரேணுகா தான். அந்த தம்பி ரொம்ப பாவம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு வாம்மா. அப்படியே ஏதாவது உதவி கேட்டாலும் செஞ்சுட்டு வாம்மான்னு சொல்லி அனுப்பிச்சதே ரேணுகாதான் தம்பி சொல்ல எனக்கு மனசு சமாதானமடைந்தது. சரிங்கம்மா, நாளையிலிருந்து லீவ் நாட்கள் நான் சாப்பிடெடுக்கிறேன் சொல்ல. ஒரு சின்ன புன்முறுவலுடன் பார்வதியம்மா எந்திரித்து சென்றாள். அடுத்த நாள் அவர்கள் கூப்பிட்டதற்காக கீழ் வீட்டுக்கு போனேன். ரேணுகாக்கா சோபாவில் உட்கார்ந்திருக்க ஒரு சிறு புன்முறுவலை என்னை பார்த்து விட்டாள். அந்த புன்முறுவல் என் மனதில் ஏதோ இனம் புரியா சந்தோஷமேற்பட்டது. என்ன தம்பி, ஆளையே பார்க்க முடியலை. ரொம்ப படிப்புன்னு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கியா? இல்ல அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. வேற பொழுதுபோக்கே இல்லை, அதனால் தான் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கேன். சரி வா தம்பி உட்காரு சொல்ல. ரேணுகா அக்காவுக்கு எதிரில் சோபாவில் உட்கார்ந்தேன். அப்போது வந்த பார்வதியம்மா சோபாவின் மறுகோடியில் உட்கார்ந்தாள். பொதுவாக படிப்பு, காலேஜ் பற்றி பேசிக்கொண்டிருக்க பேனின் காற்று பலமாக வீசியது. காற்றின் வேகத்தில் பார்வதியம்மாவின் வலப்பக்க சேலை விலகியது. ஒரு நிமிஷம் அதை பார்த்து திகைத்தேன். பெண்மையின் வாசனையே அறியாதவன் சிந்தனை தடுமாறியது. சே இது தப்பு. எங்கம்மா மாதிரி. இவங்களையெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்க கூடாது. என் பார்வையை மாற்றினேன். தலையை குனிந்து கொண்டே என் பேச்சை தொடர்ந்தேன். ஆனால் சிந்தனை பார்வதி மேலேயே இருந்தது. இதுக்கு மேல் அங்கு உட்கார விருப்பமில்லாமல் எந்திரித்தேன். சரிக்கா, டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டு திரும்ப போய் படிக்கணும் சொல்லி திருப்பி பார்வதியம்மாவை பார்க்க. அவள் எந்த சலனமும் இல்லாமல் அசட்டையாகவே அப்படியே உட்கார்ந்திருந்தாள். நான் விருட்டென டைனிங் ஹாலுக்கு வந்தேன். நல்லவேளை ரேணுகாக்கா எனக்கு தட்டு எடுத்து பரிமாற ஆரம்பித்தாள். எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு விருட்டென மாடிக்கு வந்து சேர்ந்தேன். அப்பவும் எனக்கு படபடப்பு அடங்கவில்லை. எதுக்கு அந்த அம்மா இப்படி உட்காரணும்? நான் ஏன் அதை பார்க்கணும்? ஏன் என் மனசுல இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் ஓடுது? பலவாறு கேள்விகள். சிந்தனையை மாற்ற வெளியே கிளம்பினேன். போகுமிடத்தில் பார்க்கும் பெண்கள் எல்லாம் பார்வதியம்மாவின் ஞாபகம் வந்தது. என்னையறியாமலே எல்லா பெண்களின் மீதி கண்கள் மேய்ந்தது. ஒரு வழியாக இருட்டில் வீடுக்கு வந்து சேர்ந்து தூங்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு என் கனவில் பார்வதியம்மா பெட்ரூமுக்குள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். வேண்டாம்டா அம்மா, பாவம்டா, விட்டுருட. டப்பனே திடுக்கிட்டு எழுந்தேன். கனவிலேயே போட்டிருந்த ஷார்ட்ஸ் முழுவதும் ஈரமாயிருந்தது. என்னடா இது, கெட்ட கனவு. இப்படி வந்து தொலைச்சிருக்கு. முணுமுந்தவாறே எந்திரித்து ட்ரெஸ்ஸை மாறிக்கொண்டு படுத்தேன். இது தப்பு என்று நினைத்தாலும் அந்த கனவு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அடுத்த வாரம் முழுவதும் வழக்கம் போல் காலேஜுக்கு சென்று மீண்டும் இரவு தாமதமாகவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஒவ்வொரு தடவையும் போகும்போது வரும்போது பார்வதியம்மாவை கண்கள் தேடுவதை தடுக்க முடியவில்லை. அந்த வாரத்தில் என் மனது கொஞ்சம் கொஞ்சமாய் எண்ணங்கள் படிப்படியாக வளரத் தொடங்கியது. அன்றைக்கு காலேஜ் லீவ். வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென பசி. சரி, சாப்பிடுறதுக்கும் நேரமாயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படிக்கலாம்னு பின்பக்க மாடியிலிருந்து இறங்கினேன். பாதி படிக்கட்டுதான் இறங்கிருப்பேன். பார்த்தல் கீழே பாத்ரூமிலிருந்து பார்வதியம்மா குளித்து முடித்து தலையில் ஈர துண்டுடன் வெறும் பாவாடை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அதை பார்த்து ஷாக்கானேன். மேலிருந்த அதை பார்த்து மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் திகைத்து நின்றேன். ஒரு பெண்ணின் அரை வானத்தை முதன்முதலில் இப்போதுதான் பார்க்கிறேன். பார்வதியம்மா நான் மேலே இருந்து பார்ப்பதை கவனிக்கவில்லை. துண்டை எடுத்து அக்குள் கழுத்தை டவலால் துடைத்தாள். ஒரு வழியாக சுயநினைவு வந்தவனாய் திரும்பி ரூமுக்கே வந்துவிட்டேன். கிராமத்தில் குளிக்கும்போது பல பெண்கள், என் வீட்டு பெண்களும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸ மாட்டும்போதும் எனக்கு ஒன்றும் தோன்றியதில்லை. அதை கண்டுகொண்டதும் இல்லை.
ஆனால் பார்வதியம்மாவை பார்த்த பிறகு என் உணர்ச்சிகள் உருமாறத் தொடங்கின. கம்மென சோபாவில் குப்புறப்படுத்தேன். கொஞ்ச நேரத்திலேயே ஷாலு மேலே வந்துவிட்டாள். அண்ணா அண்ணா, அவளின் குரலுக்கு திடுக்கிட்டு எந்தரித்தேன். அண்ணா, இன்னும் நீங்க சாப்பாட்டுக்கே வரவில்லை. அம்மா கூப்பிட்டு அனுப்புனாங்க. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்க. அவள் சொன்ன பிறகுதான் வேகவேகமாக எழுந்து சாப்பிட கீழே வந்தேன். அங்கே வந்தவுடன் என் கண்கள் பார்வதியம்மாவை தான் தேடியது. அவள் பூஜையறையில் இருந்தாள். ரேணுகாக்கத்தான் என்னை வரவேற்றாள். என்னருகில் வந்தாள். அவளின் அம்மாவை விட சின்னதுதான். மனதில் நினைத்தாலும் சொல்ல முடியாது. இவ அம்மாவுக்கும் சேலை கட்டி இருக்கும்போது ஒண்ணுமே தெரியலை. அதே மாதிரி இவளுக்கும் இருக்கும். சட்டென என் ஆழ்மானம், இதெல்லாம் தப்பு. பார்வதியம்மாவை பார்த்ததே தப்பு. அப்ப அவங்களை நினைக்கும்போது ரேணுகா எனக்கு மகள் முறை. இந்த மாதிரி முறை தவறியெல்லாம் தப்பு செய்யக்கூடாது. மனம் எச்சரித்ததும் பார்வையை திருப்பினேன். கையில் சாப்பாட்டு தட்டுடன் என்னருகில் வந்தாள். என்ன தம்பி, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? முதல்ல சாப்பிடு, பிறகு எல்லா வேலையும் பாரு. வாஞ்சையோடு சொல்ல எனக்குள் குற்ற உணர்ச்சி. சே, எல்லோரும் என் மீது எவ்வளவு அன்போடு பாசத்தோடு இருக்காங்க. நாம தான் கேடுகெட்ட செயலை செஞ்சுட்டு இருக்கோம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது மனதுக்குள்ளேயே தீர்மானித்தேன். ஆனால் என் வயது கோளாறும் இளமை பசியும் சும்மா இருக்க விடவில்லை. டைனிங் டேபிளில் உட்கார்ந்தேன். ரேணுகாக்கா பரிமாற ஆரம்பித்தாள். அவளின் இடுப்பு என் தோள்பட்டையை உரசியது. என் தோள்பட்டையை கொஞ்சம் கீழே இறக்கினேன். பரிமாறும்போது எதேச்சையாக அவள் லேசாக திரும்பினாள். அவளும் உணர்ந்தாள். டக்கென என்னை விட்டு தள்ளி நின்றாள். எங்களின் அறியாத தொடுதல், அவளுக்குள் ஏதோ உணர்வில் மாற்றம். பல வருடங்கள் ஆண் வாடையே இல்லாமல் இருந்தவள் இப்போது மிக நெருக்கத்தில் ஒரு ஆணின் ஸ்பரிசம். அவளை என்னமோ பண்ணியது. கொஞ்சம் அவளுக்கு வெட்கம்தான். ஒரு வழியாக மனதை கட்டுப்படுத்தி அவள் சாப்பாட்டை பரிமாறி சென்றுவிட்டாள். எனக்குதான் இன்பத்தை விட பார்வதியம்மாவை பார்க்க முடியவில்லையே என ஏக்கம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து என் ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். வந்தவுடன் என் உடைகளையெல்லாம் களைத்து சோபாவில் மல்லாக்க படுத்தேன். ஒரு புதிய இடத்தில் இப்படி இருப்பது எனக்கு கிளர்ச்சியை உண்டாக்கியது. எனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே புதிதாக இருந்தது. முதன்முறையாக சுதந்திரமாக விடப்பட்ட என் மனம் அதன் வக்கிரங்களை எல்லாம் கட்டவிழ்த்துக் கெண்டிருந்தது. படிப்பு சிந்தனையை மறந்து பார்வதியம்மாவை நினைத்து அப்படியே படுத்து தூங்கினேன். அடுத்த நாள் காலை கொஞ்சம் அசதியில் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேன். அப்போது வீட்டின் வெளியிலிருந்து யாரோ கனைக்கும் சத்தம். அவசரகதியில் வேறு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு வெற்று மார்புடன் வந்து கதவை திறந்தேன். எதிரில் ரேணுகாக்காதான் நின்றிருந்தாள். தம்பி, என்னப்பா இவ்வளவு நேரம் தூக்கம்? உனக்கு காலேஜ்க்கு நேரமாகுலையா? அப்போதுதான் வாட்சை பார்த்தேன். ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல பரபரத்தேன். அதுதான் என்னடா ஆளையே காணோம்னு பார்த்தேன். நான் நினைச்சது சரிதான். நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்ப. அதுதான் எழுப்பிவிட்டு போலாம்னு வந்தேன் சொல்லி என்னை குறுகுறுவென பார்த்தாள். நான் அதை கவனிக்கவில்லை. ஒரு வழியாக அவளை அனுப்பி வைத்துவிட்டு நானும் குளித்து முடித்து அவசரமாக காலேஜுக்கு கிளம்பி போனேன். இப்படியே ஒரு வாரம் போனது. நடுநடுவே நான் காலேஜுக்கு போகும் போது வரும்போது வாசலிலேயே நிற்பாள். என்னை பார்த்து சிரிப்பாள். கொஞ்சம் வழிஞ்சு பேசுவாள். அப்போதெல்லாம் அது எனக்கு எதுவும் தப்பாக தோணவில்லை. நானும் அந்த அக்கா ரொம்ப பாசத்துடன் தான் பேசுகிறாள் என் நினைத்து சாதாரணமாகவே பழகி வந்தேன். ஆனால் பார்வதியம்மாவை மட்டும் சரியாக பார்க்காமல் எனக்கு மனசு என்னென்னவோ செய்தது. அந்த வாரம் சனிக்கிழமை. வழக்கம்போல் காலேஜ் லீவ். எனக்கு காலையிலிருந்தே மனசு பரபரத்து கொண்டு இருந்தது. எப்படியும் இன்னைக்கு பார்வதியம்மாவை பார்த்துவிடணும். அவங்க பக்கத்துல இருந்து பார்த்து சைடடிக்கணும்.
முடிஞ்சா அவங்க குளிச்சு முடிச்சு வெளிய வரும்போது அவங்க மேனியழகை ரசிக்கணும். அன்னைக்கு பயத்துல அரைகுறையா பார்த்ததை விட இன்னைக்கு கண்குளிர தரிசிக்கணும் ஆவல் தான் அதிகமா இருந்தது. அடிக்கடி பின்பக்கமா போய மேல்மாடியிலிருந்து அவளை பார்க்கவே தவமாய் தவமிருந்தேனு. என் எதிர்பார்ப்பு பொய்யாகவில்லை. பல மணி நேர காத்திருப்பில் ஒரு சமயம் பார்வதியம்மா குளித்து முடித்து வெளியே வந்தாள். அவள் என் பார்வையை விட்டு அகண்ட பிறகு மீண்டும் சோபாவில் அமர்ந்தேன். எப்போதுடா சாப்பாட்டு நேரம் வரும்? திருப்பி அவளை போய் சந்திக்கலாம்னு காத்திருந்தேன். சமயம் வந்தது. நேராக கீழ் வீட்டுக்கு போனேன். நல்லவேளை ரேணுகாக்கா ஏதோ கடைக்கு போயிருந்தாள். சாப்பாடு ரெடியாகவில்லை. பார்வதியம்மாதான் என்னை அவள் வீட்டு சோபாவில் உட்கார வைத்தாள். ஆஹா, பார்வதியை சைட் அடிக்க இதுதான் நல்ல சான்ஸ் நினைத்தவாறே அவளை சைடடித்துக் கொண்டிருந்தேன். குளித்து முடித்து தலையில் ஈரத்துண்டுடன் பாந்தமாக சேலையை கட்டிருக்கும்போது பொக்கிஷத்தை கூட்டில் போர்த்தி அணைத்தது போல் இருந்தது.